மீண்டும் ஒரு ரவுண்ட் 1 மேட்ச்க்கு வந்திருக்கோம். விஎம் ஸ்பார்டன்ஸ் டேக்கிங் ஆன் துவரவயல். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க விஎம் ஸ்பார்டன்ஸ். அதே 5 ஓவர் ஃபார்மேட்டு, ஒரு ஓவர் பவர் பிளே 4 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்னா முக்கில் ஸ்டேக்கில் களமா ஒரு முக்கில். ஓப்பனிங் பவுலர் ஒடுக்கூர் ரவி. முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். இன்னும் ஃபைனாக போக வேண்டிய பந்து ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட்டுக்கு போச்சு. இந்த பாலும் டாட்டு. ஒரு வைடுக்கு ஒரு டாட்டை போட்டிருக்காரு. விக்கெட்டை காட்டி ஆடினாங்க. ஸ்டிக்கு தெரிஞ்சு கண்டிப்பா 2 ஃபீல்டர் வச்சிருக்காங்க ஃபைனல் அதை எடுக்கிறதுக்கு. ஓப்பனிங் வெர்ஷன் சசி ஸ்டேக்கில். இந்த மேட்ச் ஆக்சுவலாக மைக்கு போடாமல் எடுக்கிறேன். ஓவர் ஹீட் ஆயிடுச்சு ஃபோனு, அதனால் மைக்கு போடல. கரெக்டாக கேப்ல போயிருக்கு. பவர் பிளே ஓவர் இன்ஃபீல்ட கிளியர் பண்ணி போயிருக்கு. பட் ஸ்லோவாக இருக்கு பந்து. இன்னும் கொஞ்சம் விரட்டா தடுத்துருவாங்க. தடுப்பும் கொடுத்துருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 பார்க்க முடியுங்க. அடே சரியான அடிங்க. எடுத்தாரு லெஜெண்டுங்க. கண்ட்ரி மேல ஒரு கலக்கலான ஆறு. அது ஆக்சுவலா ஸ்டிக்குகளை இறக்க பார்த்தாங்க, ஃபுல்லரா போட்டாங்க. அந்த ஆஃப் பாலியை கரெக்டா எடுத்தாரு. குறுக்கு அடிச்சாலுமே ஃபுல் பிளேட காட்டிட்டாரு கடைசியில. ஒரு 6 ஓய்யோ ஒரு ஃபிளிக் போட்டாரு. மீண்டும் ஒரு 6. ரொம்ப பவர்ஃபுல்லா அடிச்சிருக்காரு. பாட்டம் ஹேண்ட யூஸ் பண்றப்பயுமே பேட்டோட சவுண்ட் பந்து போடுறப்ப வேற மாதிரி இருந்துச்சு. அதே ஃபுல்லர் பால் ஒரு செக்கா வைக்கிறாரு. கரெக்டா வைக்கிறாரு. மிடில் பண்ணிருக்காரு. இந்த பந்தும் மொரட்டடியா காட்டியிருக்காரு இங்க சசி. அதாவது அங்க குத்தி போயிருக்கதா சொல்லிட்டாங்க. பவுண்டரி சொல்லியிருக்காங்க. பார்த்தாலும் 2 6 ஒரு 4 வந்திருக்கு. ரெண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே ஒரு முடியல. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 20 ஆடி இருக்காங்க வித்வுட் எனி விக்கெட் லாஸ். செகண்ட் நியூ பவுலர் ரமேஷ். முதல் பால் ஃபுல்லர் பால் சரியா மீட் பண்ணல. வித் ஆன் ஆஃபர்ட். போன பால் டாட்டு. தேர்ட் பால். ஆஹா, லென்த்ல குத்தி போட்டாரு. லென்த்ல போட நல்லா பிக் பண்ணி அடிச்சிட்டு இருக்காருங்க. ஒரு மான் 6 இன்னிங்ஸ் காத்து இருக்கும்னு தோணுது இங்க சசி அவர் கையில இருந்து. அடிச்ச ஒவ்வொரு ஷாட்டும் பாடி லைன்ல வச்சா கட்டிட்டு இருக்காருங்க. பிளாட் அடிச்சாரு. ஸ்மாஷ் பண்ணிருக்காரு. ஒரு பவுண்டரி அங்க. வாட்ச் பண்ணி ஆடி இருக்காங்க, வெயிட் பண்ணி ஆடி இருக்காங்க. லான்ச் பண்ணிருக்காரு. 6 ஆஃப் சைடுல 6 குத்தி வித்திருந்துச்சு. கமாண்டிங் பொசிஷன்ல இருக்காங்க. கமாண்டிங் ஷாட் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு இங்க. இன்கிரெடிபிள் இன்னிங் கண்டிப்பா சொல்லலாம் இவரோட இன்னிங்ஸ், சசி அவரோட இன்னிங்ஸ். ஒரு செக் ஷாட் நிறைய பார்க்க முடியுதுங்க. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் 6 லெஃப்ட்ல கிளியர் பண்ணி வாட்ச் பண்ணி பேட்டோட ஃபுல் பிளேட காட்டிக்கிட்டே இருக்காரு. மீண்டும் 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 43 ஆடி இருக்காங்க வித்வுட் எனி விக்கெட் லாஸ். துவரவயல். முதல் பால் சிறப்பானதொரு பந்து வீச்சு, நல்லதொரு மட்டை வீச்சு. சரிக்கிட்டே ஓடி இருக்காங்க. ஓட பார்த்திருக்காங்க, ஓடிட்டாங்க. சக்சஸ்ஃபுல்லா ஓடி காட்டிருக்காங்க அந்த 2. செகண்ட் பால் யோகேஷ் நல்லா பண்ணிருக்கு. கெட்டா அடிக்காரு. நின்னு எடுக்கிறாங்க. வீட்டு பால கரெக்டா கணிச்சு அடிக்கிறாங்க. பார்ட்டியில ஜாயின் பண்ணிருக்காருங்க. கண்டிப்பா முக்கிலும் ஒரு பவுண்டரி அவர் பேட்ல இருந்து வந்திருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு மேக்ஸிமம் பால்ஸ் பெரிய ஷாட் ஆடி கொடுத்துறாரு இந்த பக்கம் சசி. ஸோ ஆங்கர் இன்னிங்க்கு போயிட்டாங்க. உள்ள போடப்பட்ட பந்து ரைட்டவே கமிட்டி மேலேயே விழுந்து போய் வந்து. ஒரு சில பேட்ஸ்மேன் ரொம்ப நேரம் சும்மா நிற்க வைக்க முடியாது. ஓரளவுக்கு நின்று பார்த்தாரு ஆங்கர் இன்னிங்காக. இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு முக்கிலும். லோட்டாஸ் பால் பாட்டம் ஹேண்ட யூஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லி பிளேட் அந்த ஷாட்டை பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய அதிகபட்சமா 50க்குள்ள தான் இது வரைக்கும் அடிச்சாங்க. நடந்த 2 மேட்ச்ல 3வது மேட்ச்ல அதையும் தாண்டி போறாங்கன்னு தோணுது. போன பால் யார்கர் டாட்டு. ஃபோன் அங்க ஆயிடுச்சு. பிச்சர் டெலிவரி போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டாப் கண்டிப்பா. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 63 வித்வுட் எனி விக்கெட் லாஸ். பார்ட்னர்ஷிப் 50 கிராஸ் பண்ணி 60 கிராஸ் பண்ணி ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ண போறாங்க கண்டிப்பா.
இந்த ஒரு ரவி போட வந்திருக்காங்க. ரவிக்கான செகண்ட் ஓவர் இது. முதல் பால் டூ க்ளோஸ் டு பாடி, தயங்கி நின்ட்டாங்க. செகண்ட் பால் ஆஃப் சைடுல ஏந்தி இருக்காரு. 2 ஃபீல்டர் இருக்காங்க, ஒருத்தர் பேக்வர்ட்ல ஓடுறாரு, புடிச்சிட்டாருங்க. லாஸ்ட் மினிட்ல புடிச்சிட்டாரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் ட்ரிபிள். வேகம் போட்டுருக்காங்க, வேகத்தை அப்படியே பிக் பண்ணி எடுத்தாரு. அது ஃபீல்டர் பிக் பண்ணி அந்த கேட்சை விட்டுருக்காங்க. ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேட்ச் அது ஆக்சுவலா. ஸ்ட்ரைட் டு பவுலர், அவரே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓ பாடியில பட்டிருக்கு, லெக் பை உண்டு, சிங்கிள் மாத்திட்டாங்க. முதல் பால் எப்படி ஆனாரோ அப்படியே ஆடி கொடுத்தாரு. ட்ரிபிள். சேகரித்து அனுப்புவதற்கு 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 65 ஆடி இருக்காங்க. தோரவயல். ஸோ லாஸ்ட் ஓவர் போட்ட ஒடுக்கூர் ரவி 3 ரன் தான் கன்சீட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இந்த டோர்னமெண்டோட முதல் எக்கனாமிக்கல் ஓவர் போட்டிருக்காரு. அடுத்த நியூ பவுலர் மேகன். முதல் பால் இடம் கொடுக்கல, புல்லரா போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. செகண்ட் பால் குத்தி போட்டாங்க, ஃபுல் ஷாட் ஹுக்கா மாறிச்சு, பட் அது கேப்ல போயிருக்கு. பெரிய ரன் சேஸ் எடுத்து பாக்குறாங்க. சிங்கிள் விக்கெட் டபுளா மாறி இருக்கு. ஓ வேகம் போட்டு விக்கெட்டை தூக்கிட்டாரு, உள்ள பூந்து பட்டுருச்சு. நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் ஸ்ட்ரைக்ல. சிறப்பானதொரு அடி பாலா பக்கம் போயிருக்கு. நான் டாமினன்ட் சைடா இருந்தாலுமே ஸ்டாப் பண்ணி கொடுத்தாங்க, சிங்கிள் மாத்தி கொடுத்துருக்காரு. வந்தோடனே வேகமா எடுக்க பார்த்தாரு. டார்கெட் டிசைடிங் பண்ணா இருக்கும். எடுத்தாரு, தலையை தாண்டி அடிச்சாரு. சதீஷ் வந்ததுக்கு ஒரு சம்பவம் ஆறா இருக்கும். நல்ல ஆற பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. நறுக்குன்னு வடிவு பண்ணி கொடுத்துட்டாரு. ஃபுட் ஒர்க்கை தாண்டி வெயிட் பண்ணி பேட்டை விட்டாரு. டார்கெட் 76 ரன். ரன்சேஸ்க்காக திரு ஸ்டேக்ல. ஓப்பனிங் பவுலர் யோகேஷ் வந்திருக்காங்க. அப்புறம் மறந்தாங்கி. முதல் பால் வைடு, முதல் பால் ரீ அச்சாரு. ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் 6 அங்க வைடு, ஒரு 6. முதல் பால்ல மட்டுமே 7 ரன் வந்திருக்கு. செகண்ட் பால் குத்தி போட்டாங்க, ஒரு ஹாஃப் ட்ராக்கர். அங்க ரெடியான ஃபீல்டர் அந்த கேட்ச புடிச்சாரான்னு பார்த்தா புடிச்சு கொடுத்திருக்காங்க. சிறந்த ஃபீல்டர் வந்து விக்கெட் கீப்பர் ஓடிட்டாருங்க. புடிச்சிட்டியப்பா அந்த கேட்ச அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் அந்த கேட்ச். பெஸ்ட் ஃபீல்டர் வடுகப்பட்டியை சேர்ந்த சசி. பேட்டிங்கை தொடர்ந்து வடுகப்பட்டி சதீஷ் ஒரு கேட்ச் எடுத்து கொடுத்திருக்காரு. நல்ல இன்னிங்ஸ் ஆக்சுவலா பேட்டிங்ல பார்த்தோம். நல்ல கேட்ச பவுண்டரி சேவ் பண்ணாங்க. 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டம் இருந்து வெளியே. இப்ப போன பால் வைடு, ரீபால் பால். சிச்சிட்டா திரும்பி பார்த்தாரு, வேகம் போட்டுருக்காங்க, லென்த்ல போட்டு ஏத்திட்டாரு. மூவ்மெண்ட் காட்டி ஃபுல் ஆனாரு. ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேட்ச். ஃபாஸ்டா போல் ஆட்டிங்க, பவரா போச்சு ஆக்சுவலா. கையில பட்டு தெரிஞ்சிருச்சு. கேட்ச மிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ரவி அவருக்கு முதல் இன்னிங்ஸ்ல ரவி வந்து எக்கனாமிக்கல் ஓவர் போட்டிருந்தாரு. பேட்டிங்ல அப்படி ஆடி வந்திருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு பாலா ஸ்ட்ரைக்ல. மரத்தில் பட்டு 6 மாறியது. 100 சொல்லிக்கலாம். முதல் பாலே 100% காட்டியிருக்காங்க பேட்ஸ்மேன். சரியா விழுவல, நல்லா உடச்சு விழுந்துருச்சு. யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருந்துச்சு. பாஸ்தா போட பார்த்து அதே ஷாட்டு, அதே ரீஜன், மீண்டும் ஒரு 6. காம்பவுண்ட பார்த்து கலக்கலா அடிச்சு காட்டியிருக்காரு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. கவர்மெண்ட் பவர் பிளே ஓவர் முடியல. ஸ்கோர் 22 ஆடி இருக்காங்க. நல்ல ஸ்டார்ட். செகண்ட் நியூ பவுலர் சதீஷ் வந்திருக்காங்க. 24 பால் 54 தேவை. ஆஃப் சைட்ல கேட்ச் பிடிக்க வாய்ப்பு கிடையாது. குத்துனா ஃபாஸ்டா போயிடும். ஏத்தி வச்சிருக்காங்க. எதிர்பார்க்கல ட்ரிபிள் அங்க இருப்பாருன்ட்டு. தேர்ட் மேன்ல வச்சாங்க ட்ரிபிள. முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஒரே ரன் மட்டுமே. பாடியில பட்டிருக்கு, லெக் பை உண்டு, சிங்கிள். கேப்ல தான் போயிருக்கு. இந்த வந்து டீப்ல ஏத்தி வச்சிருக்காங்க ஸ்கொயர் ஃபீல்டரை. சசி ஸ்டாப் பண்ண சிங்கிள் இங்க. இதான ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு புடிச்சிருக்கணும். ஒரு டைவா போட்டு பார்த்தாங்க. கம்யூனிகேஷன் வச்சிருந்தாங்கன்னா டைவே போட தேவையில்ல, புடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு முயற்சிங்க.
திரும்பின பக்கமே போட்டாங்க. ஒரு முயற்சி மீண்டும் சிறப்பானது ஒரு அடி. புல் அலாங் த கிரவுண்ட். தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு டைமிங் கிடைக்க ஓடி இருக்காங்க 2. ஒரு மிஸ்ஃபீல். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 26 ஆடி இருக்காங்க. அடுத்த நியூ பவுலர் குளத்தூர் ஈஸ்வரன். டாஸ் பால் விக்கெட்ல பவர போட பார்த்துட்டு அங்க ஹரிசாண்டல் பேட் ஷாட் ஆறா மாதிரி இருக்கு. பதிவு செய்துள்ளார் பாலா. பவுலர் மிஸ் பண்ணத பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணல. பாலா செகண்ட் ஒன் மூவ்மெண்ட் காட்டி லைன் லென்த் மிஸ் பண்ண வைக்கிறாரு. மிஸ் பண்ண வச்சு ஆறா மாத்தி கொடுத்துட்டாங்க. அந்த பேட்ல அந்த பந்து அழகா கிஸ் பண்ணிட்டு போகுதுன்னு சொல்லலாம். லோ வந்திருக்கு பந்து. அவங்க தான் மேட் ஓடி வந்திருக்காங்க. அங்க விக்கெட்ட புடிச்சிருக்காங்க. ஒடுக்கு ரவி ஆட்டம்ல இருந்து வெளியே. விக்கெட் கீப்பர் பாஸ் ஆபோன பார்த்து நின்றுக்கலாம். வந்துட்டாங்க. விக்கெட்ட விட்டாங்க. நல்லா போட்டிருக்காரு. சூப்பரா போட்டிருக்காரு. பாக்ஸ் டு பாக்ஸ் போட்டாங்க. அவரோட ஸ்டாங்ல ஆடிட்டு இருக்காருங்க. போயிடுச்சு. இதுவும் 6. மூவ்மெண்ட் காட்டினா கரெக்டா உடையுது பந்து. அதை புடிச்சாரு பேட்ஸ்மேன். டாஸ் பால். ஃபிளாட் பேட்டிங். மீண்டும் இந்த ஃபுல் பவர் போட முடியல. புடிச்சிட்டாங்க. கேட்ச புடிச்சிட்டாங்க. இப்பதான் உயிரே வந்திருக்கும். அப்பா கேட்ச புடிச்சிட்டோமே அப்படின்ட்டு. 3 ஓவர் முடியல ஸ்கோர் 44 ஆடி இருக்காங்க. 3 விக்கெட் விட்டு. நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி பேட்ஸ்மேன் மார்டின் ஸ்டிக்ல சதீஷ் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். லாஸ்ட் ஓவர்ல தன்னோட விக்கெட்டை விட்ட ஒடுக்கூர் பாலா டோட்டலா 30 ரன் 6லயே பதிவு பண்ணி கொடுத்திருந்தாரு. 5 பதிவு பண்ணி கொடுத்திருந்தாங்க. முதல் பால் சிறப்பானது அடி. அங்குள்ள தடுப்பாளர் யோகேஷ் அவர்களால் சேகரிக்கப்பட்டு மேலும் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் நார்த்தாமலை யோகேஷ். கீழே வந்துருக்கு பந்து. லைனுக்குள்ள இருக்கதா சொல்லிருக்காங்க பேட்ஸ்மேன். நல்ல தரு முறையிலே ஸ்டேட் திசையிலே அடித்தாட வெத்து கொடுக்காம போட்டாங்க. நேர்ல போச்சு. ரன் தான். 1 1 2 இப்போ ஓடுறாங்க. இல்ல ஓடல. எதுக்கு லெஃப்ட் எடுத்தாங்களோ வந்தோன்னே டாப் ரொம்ப டால் ஆல் ஃபீல் போட்டு வச்சிருக்காங்க. நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு இந்த தடவை. ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டே போட்டாரு ரிலீஸ் பண்றப்ப. அவரு வேகத்தை கம்மி பண்ணி போட்டாரு. பேட்ல பல்ல மீண்டும் ஒரு டாட். பிரஷர் ஈஸோ போட்ட மாதிரி போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க சதீஷ். 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 46 ஆடி இருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போட வெற்றி வந்திருக்காங்க. 6க்கு 30 தேவை. முதல் பால் வைடு. பைல சிங்கிள் ஓடிந்தாங்க. 6க்கு 28 தேவை. இந்த பால் வைடு கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஒரு விக்கெட் போயிருக்கு. முதல் பால் 27 தேவை. 6 பந்துல சிறப்பானது ஒரு பந்து வீச்சு. LBW கிடையாது. பவுண்டரி ஓடாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ஆகும். 5 பால் 25. சிறப்பானது ஒரு பந்து கரையோட போச்சு. பாடியை முன்னாடி போட்டு ஸ்டாப் பண்ணாங்க. 2க்கான முயற்சி. அந்த எண்ட்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. 1 ரன் பிளஸ் ரன் அவுட். 4 பால் பாக்கி இருக்கு. 4-6 தேவை. லேட் டைமிங் மிஸ் பண்ணிருக்காரு பேட்ஸ்மேன். கண்டிப்பா வாகா இருந்துச்சு. வாய்ப்பு இருந்துச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 1. எட்வின் பஸ் ஸ்ட்ரைக்ல இருக்க போறாங்க. போன பால் வைடு. ரீபால் பால். லாஸ்ட் ஓவர் நேரா கால்ல போட்டுருக்காங்க. வேகத்தோட போட்டுருக்காரு. போன பால் லெக் பை சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். பிச்சரப்பா போட்டாங்க. டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. துவர வயல் வந்த மேட்ச் இங்க.